ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப க்யூட்டாக சின்ன சைஸில் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து இன்னும் பெருசாக வேணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணினோம்னா கொஞ்சம் பெருசாகவும் செய்ய முடியும். இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி அக்ரிலிக் யான் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 4 ப்ளை யான். இது எப்படி இந்த 3 ப்ளை 4 ப்ளைன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நூல் அப்படி நீங்கள் பிரித்து விட்டீங்கன்னு வைங்களேன், எத்தனை ஸ்டாண்ட்ஸ் இருக்குன்றது அங்கே தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் இது 4 ப்ளைன்னு சொல்கிறோம். இது கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுனால கொஞ்சம் ஸ்டாண்டு வந்து நமக்கு அந்த மொபைல் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இவ்வளோ கொஞ்சம் மொத்தமானது எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அக்ரிலிக் யானில் கூட செய்யலாம். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னீங்கன்னா டபுளாக போட்டு கூட நீங்கள் செய்யலாம். இதே ஸ்டிச்சை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க டபுளாக போட்டு கூட ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நான் வந்து நம்பர் 4 ஹூக் சைஸ் எடுத்திருக்கேன் அண்ட் சிசர். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு மொத்தம் வந்து 18 செயின்ஸ் நம்ம போட போகிறோம். ஸ்லிப் நாட் எப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி போடணும். ஸோ இதில் 18 செயின்ஸ் நம்ம போட போகிறோம். இந்த பேஸ் வந்து இந்த 18 செயின்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா, இது இன்னும் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறது இந்த சைஸு சின்ன சைஸ் போட்டிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 25 30 அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம போடுற ஹைட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 24 ரோஸ் போடுறேன்னா நீங்கள் இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ணி போடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இது நான் வெறும் மொபைல் மட்டும் இல்லாமல் டேப்லெட் வைக்கிற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்லேருந்து போடுவோம். பட் இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செயினை அப்படியே பேக் சைடு திருப்பினீங்கன்னா பின்னாடி ஒரு லூப்பு தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு லூப்பு தெரியும். இதை வந்து நம்ம பேக் பம்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதில் தான் வந்து சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். இது ஏன் இந்த இடத்துல நான் வந்து இப்படி மாற்றி போடுறேங்கிறத உங்களுக்கு செகண்ட் ரோ போடும்போது நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து நீங்கள் நார்மல் செயின்லேயும் நார்மலாக எப்படியும் செயினில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுகிட்டே வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதை வந்து நம்ம செகண்ட் ரோ போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது என்னன்றதையும் நான் செகண்ட் ரோ போடும்போது சொல்கிறேன். இப்போ இந்த பேக் பம்ப் பார்த்தீங்கன்னா எல்லா செயினுக்கு பின்னாடியுமே இது இருக்கும். நல்லா விசிபிளாகவே தெரியும். நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து போடணுங்கிறதே இல்லை, ஈஸியாக தெரியும். ஸோ 18 செயின்ஸ் போட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ 17 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து நம்ம கரெக்டாக போடணும். இப்போ நான் 17 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ நான் வந்து நம்ம அடுத்த ரோ போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக இதை அப்படியே திருப்புவோம். என்ன பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்டை அப்படியே நீங்கள் திருப்பிட்டு இப்படி போடும்போது ஒன் சைடு மட்டும்தான் நமக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு பதிலாக இதை அப்படியே 180 டிகிரியில் இந்த பக்கம் திருப்பணும். நீங்கள் இப்படி திருப்பி ஃபுல்லாக ரோ அப்படியே கொண்டு வரும்போது ஹைட்டு வந்து ஒரு பவுச்சு மாதிரி தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதில் வந்து எந்த செயினோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. செயினோ இல்லை வேறு ஏதோ போட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே இதோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு பேஸ் செயின் போட்டு வந்தோம், அதில் வந்து பேக் பம்பில் மட்டும் செயின் போட்டோம். இப்போ அதை திருப்பி அப்படியே போட போகிறோம். இந்த ஸ்டார்டிங்கில் பண்ணி இங்கே வந்திருக்கேன். இங்கேருந்து இதை அப்படியே 180 டிகிரியில் டேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்படியே இது ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எந்த இன்க்ரீஸோ எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணணும் போகணுங்கிறதெல்லாம் இல்லை. அதே மாதிரி அப்படியே கண்டினியூஸாக சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா அந்த செயின் நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ அடுத்தடுத்த செயினில் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பக்கம் ஒரு 17 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். இது நான் கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் நீங்கள் வந்து செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம பெருசாக போடுறதுக்கு வேறு மெத்தடு. இது இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். அது வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோவும் போடுறேன். அது வேறு மாதிரி போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம். பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் எல்லாருக்குமே. இப்போ யார் வீட்லேயும் மொபைல் இல்லாமல் இல்லை, எல்லார் வீட்லேயும் மொபைல் இருக்குது. ஸோ அது சேஃபாக செக்யூராக வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணுறதுனா கூட, யாருக்கும் பண்ணுறதுனா கூட ஈஸியாக கிஃப்ட் பண்ண முடியும். இப்போ நான் இதில் வந்து அந்த செயினில் இப்போ அங்கே செயின் இருக்குது இல்லையா, இந்த செயினில் தான் போட போகிறோம். இப்போ ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செயினில் போடாமல் பேக் பம்பில் போட்டேன்னா, இப்போ நீங்கள் இதை போட்டு பார்த்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், நடுவில் வந்து கொஞ்சம் கூட கேப்பே தெரியாது. நீங்கள் நார்மலாக ஒரு காயின் பவுச்சோ இல்லை பர்ஸோ ஏதாவது போடும்போது நம்ம இந்த மாதிரி தான் பேஸ் போட்டு கொண்டு வருவோம். அப்போ நீங்கள் செயினில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு சின்னதாக கேப் வந்துகிட்டே இருக்கும். அந்த செயினில் போட்டு இப்போ இந்த பேக்கில் செயினில் போடும்போது ஈஸியாக அந்த இடத்துல கேப்பு நல்லாவே தெரியும். அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப அக்ரிலிக் யான் வந்து ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாலாம் போட்டிங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட கேப்பே தெரியாது. அதுக்காக தான் நம்ம அந்த இடத்துல வந்து அந்த பேக் பம்பில் யூஸ் பண்ணி போடுறோம். ஓகே.
ஓகேவா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த இடத்துல கேப்புங்கிறதே இருக்காது. ஸோ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் 17க்கு சிங்கிள் க்ரோஷே போடணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ பாருங்கள், உங்களுக்கு கேப் இல்லாமல் நீட்டாக வரும். ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல நான் வந்து பேக் பம்பில் போட சொன்னேன். ஓகேவா? இப்போ நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த ரோ போட்டு இப்படியே அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் எதுவுமே தேவையில்லை. அப்படியே அடுத்தடுத்த செயினில் வந்து நீங்கள் வரிசையாக வந்து சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடும்போது உங்களுக்கு இது வந்து அப்படியே ஹைட்டு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நமக்கு வந்து 24 ரோஸ் தேவைப்படும். ஹைட்டு வந்து மொத்தமாக 24 ரோஸ் போடணும். ஸோ இது நீங்கள் போட போட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல அந்த கேப் இல்லாமல் நீட்டாக வந்து அந்த பவுச் வந்து மேலே ஏறி வரும். ஓகேவா? உங்களுக்கு இந்த இடத்துல கேப் தெரியல பார்த்தீங்களா? அப்போ இது வந்து அப்படியே நீங்கள் மேலே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். இதில் வரிசையாக செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷே அந்த செயினில் சிங்கிள் க்ரோஷே போட வேண்டியதான். இது வந்து இன்னர் சைடு, நமக்கு வெளியில் பக்கமாக இருக்கிறது இது அவுட்டர் சைடு. அப்படியே 2 பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரைஸ் ஆகிட்டே வரும். ஸோ 24 ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து அது மாதிரி வரிசையாக 24 ரோஸ் போட்டுட்டேன். ஃபைனல் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் இன்னும் உயரமாக எனக்கு வேணும், கொஞ்சம் ஃபோன் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னிங்கன்னா அந்த 24ங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். ஸோ கீழே பேஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மேலே ரோஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் காட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா அப்படி முறுக்குன மாதிரி முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கி விட்டுட்டு இந்த உள் பக்கமாக இதை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. கீழே லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் எதுக்காகன்னா, ஃபஸ்ட்டு இப்படி மொபைலை வைக்கும்போது அந்த இடத்துல இது நழுவிட்டு வரக்கூடாது. அந்த இடத்துல ஒரு க்ரிப்பு மாதிரி நமக்கு கிடைக்கணும். அதனால் வந்து அந்த இடத்துல இதை நல்லா ஃபுல்லாக உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. கீழே இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். நல்லா கை வச்சோ இல்லை ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் உள்ளே ஃபுல்லாக துணிச்சு விட்டுறணும். நல்லா இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சு ஒன்று போட்டுருவோம். ஸோ அது வந்து நகர்ந்தும் வராது. இப்போ இந்த மாதிரி யான் நீடிலில் கொஞ்சம் யான் எடுத்திருக்கேன், அதே கலர் யான் எடுத்திருக்கேன். இப்போ கீழேருந்து 4th ரோ எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல நம்ம மடித்து 2 ஸ்டிச்சு போடும்போது இந்த ஸ்டஃபிங் வச்சுருக்கிறதும் நகுந்து வராது. அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன கேப் மாதிரி கிடைக்கும் நம்ம மொபைல் இன்சர்ட் பண்ணி நிற்க வைக்கிறதுக்கு. ஸோ 4th ரோ, கீழேருந்து 4th ரோவில் நான் வந்து நீடில் எடுத்து இந்த இடத்துல ஒரு நாட்டு கூட போட்டுருக்குங்க. நீங்கள் போட்டுட்டு அடுத்து ஃபுல்லாக வந்து ரன்னிங் ஸ்டிச் மாதிரி இந்த நடுவில் அந்த கோடு மாதிரி இருக்கு இல்லையா, கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் ஃபுல்லாக அப்படியே ரன்னிங் ஸ்டிச் மாதிரி கொடுத்து போட வேண்டியதான். ஜஸ்ட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக தான் அந்த இடத்துல நம்ம மொபைலை வைக்கும்போது செக்யூராக இருக்கும். அதுக்காக தான் அந்த இடத்துல நான் கேப் வைக்க சொல்கிறேன். இது நீங்கள் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது தெரியும். ஸோ நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் மாதிரி அந்த இடத்துல போட்டுகிட்டே வர வேண்டியதான். இந்த பக்கம் குத்தி பின்பக்கத்துலேருந்து இந்த பக்கம் எடுத்து இப்படியே ஃபுல்லாக வந்து ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுருங்க. இந்த எண்டு வரைக்கும் அந்த கோட்டு மேலேயே அந்த கேப் இருக்கு இல்லையா, அது மேலேயே போட்டுவாங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, ஏன்னா நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சு வந்து அந்தளவுக்கு தெரியாது, கேப்பு தெரியாது. போட்டுட்டு இதுலேருந்து இன்னும் ஒரு 2 ஸ்டிச்சு விட்டுருங்க. 1 2 இந்த ஸ்டிச்சு விட்டுட்டு 3வது ஸ்டிச்சில் திரும்ப இன்னொரு இதே மாதிரி ஒரு லைன் போடணும். இதே மாதிரி இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி எடுத்து இந்த லைனில் ஒரு ஸ்டிச்சு போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா இப்படி மடிஞ்சு வருது இல்லையா, அந்த கேப்பில் தான் நம்ம மொபைலை வந்து நிற்க வைக்க போகிறோம். ஸோ இது வந்து ஈஸியான ஸ்டிச்சு தான், ஒன்றுமே கிடையாது. ரொம்ப யார் வேணாலும் இது போட முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச்சை வந்து கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ எடுத்துகிட்டு நான் வந்து மேலே 2வது ரோ தாண்டி 3வது ரோவில் அடுத்து ஒரு ஸ்டிச்சு நான் போடுறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி இந்த கேப்பில் இந்த கடைசி வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நமக்கு அந்த ஸ்டிச்சு போட்டிருக்கிறது அந்த கேப்பு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஸ்டிச்சு போட்டே வாங்க. இந்த இடம் வரைக்கும், இந்த கடைசி வரைக்கும் போடுங்க. அது 2 தடவை போட்டாலும் ஓகே. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, ஏன்னா அது பெண்ட், அப்போ தான் நமக்கு அந்த இடம் பெண்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு. அந்த இடத்துல நமக்கு கேப் இருக்கிற இடத்துல தான் நம்ம மொபைல் வைக்க போகிறோம். மேலே இருக்க மீதி இருக்க கேப்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் கொடுத்து நம்ம வந்து அதையும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல 2 ஸ்டிச்சை போட்டு அந்த இடத்த கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொடுக்குறோம்.
ஓகேவா? இப்போ நீங்கள் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அந்த இடம் பெண்ட் ஆகிருக்கிறது. இப்போ பார்த்தீங்களா, இந்த இடம் நல்லா பெண்டு வந்துருச்சு நமக்கு. அந்த இடம் மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸு. ஸோ இங்கே முன்னாடி வந்து நம்ம ஃபில்லிங் வச்சுருக்கிறதுனால மொபைல் வந்து நகர்ந்தும் வராது. ஸோ க்ரிப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல முன்னாடி ஃபில்லிங் வச்சோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் சென்டராக பார்த்து சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டரை எடுத்துகிட்டு 2 சைடும் மேல் பக்கத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச்சஸ் போட வேண்டியதான். இதில் வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங் வந்து ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். லைட்டாக ஸ்டஃபிங் வச்சா போதும். ரொம்ப அதிகமாக வச்சு ஸ்ட்ராங்காக அப்படியே இது பண்ணி அடைச்சி வைக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் லைட்டாக ஸ்டஃபிங் வச்சோம்னாலே போதும். அதில் அந்த உள் பக்கம் கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு சென்ட்ரு பார்த்து நீங்கள் வந்து இதை ஸ்டிச்சு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மொபைல் ஸ்டாண்ட் இது. ரொம்ப அடைச்சி வைக்க வேணாம் ஸ்டஃபிங்கு, லைட்டாக வச்சா கூட போதும் ஸ்டஃபிங் வைக்கிறது. இது இன்னும் பெரிய மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள். அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு அது ரெடி பண்ணி போட்டு தரேன். எப்படி வேணாலும் போடலாம். போட்டுட்டு இந்த ஸ்டிச்சை வந்து ஃபுல்லாக ரெண்டையும் ஒன்றா வச்சு 2 சைடும் இருக்கும் இல்லையா, செயின் இருக்கும். அந்த செயினை வந்து ஜாயின் பண்ணி அப்படியே கொண்டு வந்துட வேண்டியதான். இப்போ இதில் வந்து நீங்கள் க்ரோஷே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டஃபிங்கை உள்ளே நல்லா தள்ளிவிட்டு இந்த எண்டை வந்து ஃபுல்லாக நல்லா செக்யூர்டாக ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு தான் கொஞ்சம் நீங்கள் முடிக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் அந்த டெயில் வந்து கொஞ்சம் நிறையா விடுற மாதிரி இருக்கணும் கட் பண்ணும்போது. ஏன்னா அப்போ தான் அது ஸ்டிச்சிங்க்கு அதை யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் அதை கொஞ்சம் டெயில் நிறையா விட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக அந்த முக்கோணமாக வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல இது முக்கோணமாக வர மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் போட வேண்டியதான். இது இப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற 2 செயினையும் சேர்த்தும் போடலாம். இப்போ நான் ஒரு மெத்தடில் போடுறேன், அந்த மாதிரியும் போடலாம். ஒரு சைடாக இருக்கிற செயினை மட்டும் இன்சர்ட் பண்ணி எடுத்து இந்த 2 செயினுக்குள்ளே கேப்பு இப்படி விட்டு இப்படி எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த பக்கம் போய் அந்த பக்கம் இருக்கிற 2 செயின் இருக்குது இல்லையா, அதையும் வந்து ஒன்று இப்போ இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செயின் உள்ளே விட்டு 2வது செயினில் எடுக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியும் எடுக்கலாம். இல்லை நார்மலாக இங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டு அங்கே ஒன்று 2யும் சேர்த்து தைப்போம் இல்லையா, பிளாங்கெட் ஸ்டிச்சு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம தைக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டிச்சு போடுறோம். அதை கவனமாக போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டு இந்த இடத்த நல்லா டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச்சு போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சது. அந்த செயின் உள்ளே விட்டு எடுத்து ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? நான் இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸ்டிச்சு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். நார்மல் மொபைல் எல்லாம் வைக்கிற மாதிரியான சைஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை லென்த்தையும் ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் நம்ம செய்யலாம். ஸோ இதில் வந்து மொபைலில் இப்படியும் வைக்கலாம். இந்த சைடு இப்படி நிற்கிற மாதிரி ஜஸ்ட்டு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும், எனக்கு கையிலேயே வச்சுட்டு தான் கை வலிக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மூவி பார்க்குறோம் இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறோம் அப்படிங்கும்போது வீடியோஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொபைலை கீழே வைக்காமல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். முன்னாடி அந்த இடத்துல நம்ம ஸ்டஃபிங் கொடுத்துருக்கிறதுனால இது நகர்ந்தும் வராது. ஸோ பின்னாடியும் வந்து ஸ்டஃபிங் இருக்குது. ஸோ சேஃபாக தான் இருக்கும். நான் வந்து வச்சுருக்கேன். என்னோடய மொபைலுக்கு சேஃபாகவே இருக்குது. ரொம்பவே சேஃபாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் கிளாஸஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்ஸும் வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் தேவைன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.